மேற்கு வங்கத்தில் வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்த நிலையில் பொதுமக்கள் அமைதி காக்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்தது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டனர். போலீசார் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்நிலையில் நேற்று மேற்கு வங்கத்தில் வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. தெற்கு பர்கானஸ் மாவட்டத்தில் இந்திய மதசார்பற்ற முன்னணியினர் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் போலீசார் போராட்டக்காரர்கள் இடையே மோதல் மூண்டது. இதில் காவல்துறை வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. மேலும் இந்த மோதலில் 8 போலீசார் காயமடைந்தனர். இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருவதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வக்ஃப் சட்டத்திற்கு எதிரான போராட்ட வன்முறையை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். எக்காரணம் கொண்டும் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தவறாக வழிநடத்துபவர்களின் சூழ்ச்சிக்கு மக்கள் இரையாக வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார்.